ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ஒரு 2 மணத்து தக்காளி செடி இருந்துச்சு. அதுலேருந்து இலைங்களை நான் ஒரு கூட்டு பண்ணியிருந்தேன். அது காய் நிறைய இருந்தது. அது சரி ஒரு குழம்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த செடிங்க. அது ப்ளஸ் இந்த காய் வயிற்று புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது கேன்சர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் டிபி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இது நம்ம உணவுல அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு 2 முறை இல்லை 3 முறையாவது எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இன்னைக்கு மண்சட்டியில தான் இந்த குழம்பு பண்ண போறேன். இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து அந்த காயை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு வச்சிருக்கேன் சுத்தமா. அந்த காய்களை இந்த எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம். இந்த காய் இந்த எண்ணெயில போட்டு வதக்கும் போது இதோட எசன்ஸ் அதுல இறங்கிடும். நம்ம தனியாகவும் வதக்கி போடலாம், பட் அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகும். இதுலயே நம்ம தாளிச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லா நல்லாவும் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா வெண்ணெய் மாதிரி ஆயிடும். அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ நான் அந்த காய்களை ஃபுல்லா வதக்கி எடுத்து ஒரு தனி பிளேட்ல வச்சுக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 10 பல்லு போல பூண்டு எடுத்திருக்கேன். அதை அந்த எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா கூட நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அந்த பச்சை வாசனை, காரத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்ட பிறகு அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த மணத்தக்காளி காய்களை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இறக்குனா சூப்பரான வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.